கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். தேவனுடைய சமூகத்துக்கு நேராக, கர்த்தருடைய பாதத்துக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக இருதயங்களை திறந்து ஒப்பு கொடுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய மாறாத கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில நாங்கள் உம்முடைய பாதத்திலே கடந்து வர தேவன் எங்களுக்கு பலன் தந்து நன்றி. தேவனுடைய கிருபையும் இரக்கங்களோடு கூட இருக்கத்தக்கதாக நீ சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை சரியானபடி பிள்ளைகளுக்கு போதிக்கத்தக்கதான பலன் நமக்கு உண்டாகத்தக்கதாக என் தகப்பனே, அடியனை நிறைத்தருளும். தகப்பனுடைய மகிமை நீர் விரும்பத்தக்கதான மாற்றங்களை கொண்டு வரட்டும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவிக்கேறிய மாற்றங்களை, பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டிய மாற்றங்களை தேவனாய் கர்த்தனை கொடுக்கும்படி உடைய அன்பின் பாதத்துல நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இது ஆண்டவராய் கர்த்தர் அன்றைக்கு இருந்த எருசலேம் பட்டணத்திற்கு, அந்த யூதா தேசத்திற்கு என்று தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாக நாம் இந்த பகுதியில பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தியை நீ கெம்பீரித்து பாடு, நல்ல சத்தமா தேவனை மகிமைப்படுத்தி பாடு. எப்ப பாடல் வரும் பிரதர்? எப்ப பாடலை நம்ம முணுமுணுப்போம்? உள்ளத்துல மகிழ்ச்சி நிறைந்திருந்தா பாடல் முணுமுணுப்போம். உள்ளத்துல மகிழ்ச்சி இல்லைன்னா முறுமுறுப்பு தான் வருமே தவிர பாடலுடைய முணுமுணுப்பு நினைச்சியாது வராது. மகிழ்ச்சியா இருக்கிறவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா கிறிஸ்துவ பாடல முணுமுணுப்பான், தேவனுடைய பிள்ளையா இல்லாத வேற பாடல முணுமுணுப்பான். ஆக மொத்தம் பாட்டை முணுமுணுக்கணும்னா, தேவனை மகிமைப்படுத்தி பாடணும்னா உள்ளத்துல என்ன உண்டாகணும்? ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். இப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ல, சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு, நீ கெம்பீரித்து பாடு. கெம்பீரித்து பாடுங்கிற வார்த்தையும் சொல்றார். சாதாரண நிலையில இல்ல, உற்சாகமாய் நீ பாடு. உன் நடுவில் வந்து நான் என்ன செய்வேன்? நான் வாசம் பண்ணுவேன் என்று தேவனாய் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்பது இடம்பெறுகிறது. அப்ப கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதையும் அந்த பகுதி என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாபிலோன் குமாரத்தின் இடத்திலே குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, பாபிலோனின் நடுவிலே குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே. எந்த சீயோன் குமாரத்தியை பார்த்து கெம்பீரித்து பாட சொன்னாரோ அவர்தான் சொல்லுகிறார், நீ பாபிலோனின் நடுவிலே குடியிருக்கிறாய், நீ உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். விடுவித்துக் கொண்ட பிறகு மகிமை உண்டாகும். நீ உன்னை விடுவித்துக் கொள் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்ற அந்த அறிவுரை என்பது அங்கு இடம்பெறுகிறது. இங்க சொல்லப்படுகிற வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்ம தான் விடுவிக்க முடியும். பிற்பாடு தேவன் அவருடைய மகிமையை நமக்காய் விளங்க பண்ணுவார். பாபிலோன் என்ன அர்த்தம்னா குழப்பம்னு அர்த்தம். பாபிலோன் என்பது உலகத்தினுடைய கவர்ச்சியை குறிக்கத்தக்கதான வார்த்தை. பழைய ஏற்பாடு காலத்துல பாபிலோனுடைய ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒருத்தர் ரொம்ப இச்சித்து எடுத்தான். யாருன்னு உங்களுக்கு தெரியும்? ஆகான். யோசுவா ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முற்படுகிற தருணத்துல அந்த பாபிலோனுடைய சால்வை என்பது அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டதாக பார்க்கிறோம். அப்ப அந்த பாபிலோனுடைய சால்வை கூட எப்படி இருந்துச்சுன்னா, இச்சித்து எடுக்கத்தக்கதான ஒரு நிலையில் இருந்தது. எதோடு அந்த இடத்துல இருக்கிற தங்கம் வெள்ளியோடு கூட சேர்த்து எடுக்கத்தக்கதான ஒரு இச்சையை உண்டாக்கத்தக்கதான ஒரு பொருளா இருந்தது. இதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். பாபிலோனுடைய தேசம் எப்படி இருந்துச்சு பிரதர்? அது ஒரு வர்த்தக தேசம். தேவன் 2 முறை அந்த பட்டணத்தை அழிச்சாரு. கடைசியா நிரந்தரமா அழிச்சு போட்டாரு. இன்னைக்கு இருக்கிற பாக்தாத் பட்டணம் தான் என்னது? அன்றைக்கு இருந்த பாபிலோனுடைய தேசம். இடையில நேபுகாத்நேச்சார் அந்த பாபிலோன் பட்டணத்தை என்ன பண்ணாரு? மகா பெரிய பாபிலோனா அழகான தொங்கு தோட்டங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா கட்டினார். அதை கட்டி முடிச்சுட்டு பெருமைப்படும் போதுதான் கர்த்தர் மாட்டை போல புள்ளை மேய விட்டார். நான் கட்டிய மகா பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தை வாயிலிருந்து வெளிவருவதற்கு முன்பதாகவே தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டது. இப்ப தேவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய கிரியைகளை அருவருக்கிறவரா இருக்கிறார். இப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன?
நீ உன்னை விடுவித்துக்கொள். எங்கதான் குடியிருக்கிற? பாபிலோனுக்கு நடுவில் தான் நீ குடியிருக்கிற. இப்ப நான் வசிக்கிற தேசம் என்பது கிட்டத்தட்ட பாபிலோனுடைய தேசம் போலதான் இருக்குது. பாபிலோனுடைய கிரியைகள் தான் எல்லா இடத்துல என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, என் மகிமை விளங்கணும்னா அதுல இருந்து உன்னை நீ விடுவித்துக்கொள். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் உண்டு. இந்த பெரிய உன்னதமான பெரிய பாபிலோனா இருந்தாலும் அந்த பாபிலோன் தேசத்துல சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சங்கீதம் 137 திருப்புங்க. அதுல வர்ற முதல் வசனத்திலிருந்து வேத பகுதி சொல்லுகிற வார்த்தைகளை வாசிக்கலாம். பாபிலோன் ஆறுகள் அருவே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதை நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எதுக்கு இந்த வசனத்தை காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பாபிலோன் சிறப்பானதுதான், ஆறுகள் நிறைந்ததுதான், ஆசீர்வாதங்கள் நிறைந்ததுதான். அந்த பாபிலோனிலே சிறைப்பட்ட வாழ்க்கை வாழுகிற போது கர்த்தரத்தை வச்சு பாட முடியாது. கிண்ணறங்கள் இது என்னது? இசை வாசிக்கிற ஒரு கருவி. அந்த கருவியெல்லாம் தூக்கி செடி மேல போட்டான். அது பக்கத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். எதை நினைத்து அழுகிறான்? சீயோனை நினைத்து அழுகிறான். ஆனா அந்த ஜனங்கள் வந்து சொல்றாங்க, நீங்க தான் ஏன் பாடுறதுல சூப்பர் அப்படின்னு. பாடுவதில் எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இசையில ஒரு மிகப்பெரிய காரியம் உண்டு. இசை என்பது ஆதி காலம் முதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியதாகவே இருந்தது. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா தேவன் அந்த ஞானத்தை கொடுத்தார். அதனால சொன்னா உங்க பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும், பாடுங்கன்னா. இவனால பாட முடியல. ஏன்டா அங்க எப்படி இருக்கிறான்? சிறையிருப்பில் இருக்கிறான். பாபிலோன்ல இருந்தாலும் நல்ல ஆறுகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தில் அனுபவிக்க முடியாது. நீங்க சிறையிருப்பில் இருக்கிற போது கர்த்தர் சொல்ல பாட முடியல. அவன் விளக்கம் சொல்றான், கர்த்தருடைய பாட்டை எப்படி இவனுக்கு முன்னாடி பாடுறதுன்னு. அதுக்கு அவன் எழுப்புற கேள்வியாய் அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இதான் உண்மையான நிலைமை. அந்த சீயோனில பாடுகிற பாட்டை பாடணும்னா, கெம்பீரித்து பாடணும்னா சில காரியத்திலிருந்து விடுதலையானதான் முடியுன்ற. அதான் பாபிலோன் அடையாளப்படுத்துறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல பாபிலோனை குறித்த அடையாளங்கள், திருஷ்டாந்தங்கள், சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லி அதுல சிலவற்றை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தை முதலாவது திருப்புங்க. அதுல வர்ற 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் என்ன பண்ணியிருந்தாங்க? வெறி கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் பாபிலோனை குறித்து சில காரியங்களை சொல்ற. திரளான தண்ணீர்கள் மேல் அமர்ந்திருக்கிற ஒரு மகாவேசி. தண்ணீர் என்பது ஒரு கோணத்தில் செல்வத்தை குறிக்கிற, செழிப்பை குறிக்கிற வார்த்தை. அது மேலதான் அமர்ந்திருக்கிற வேசி. அவளோடு ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணுகிறார்கள். அவளுடைய வேசித்தனமாகிய மது அது ஜனங்களை வெறி கொள்ளத்தக்கதாக ஜனங்களுக்குள்ளே உருவெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தை போல தமிழ்நாட்டிலையும் ஓடுது. அதை விட அதிகமா வட இந்தியாவில் மிகப்பெரிய ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்திய தேசம் முழுவதும் மதுவுக்கு அடிமை, அதாவது போதை வஸ்துகளுக்கு அடிமை. இன்னைக்கு மதுன்றதை கடந்து வேறு விதவிதமான போதை வஸ்துகள் என்னாயிற்று? பெருகி கொண்டிருக்கிறது. அதுக்கு பிள்ளைகளை அடிமையாக்குவதற்கு முதல் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அடிமையாக்கப்பட்ட உடனே பல கோடி ரூபாய்க்கு என்ன செய்யப்படுகிறது? வசூலிக்கப்படுகிறது. முதல்ல இலவசம். நடக்கிற பப்ல, நடக்கிற நிறைய இடத்துல நீ இதை கொடுத்தா போதையா, உனக்கு விடிய விடிய சில வகையான போதை வஸ்துகள் இலவசமாய் கொடுத்து பழக்கி வைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கு, பக்கத்துல ஒரு சபை இருக்குது. அங்க இருக்கிற ஒருத்தர் ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துல முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. அவருடைய இளைய மகனும் அவருடைய மனைவியும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பப்ல தம்மும் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க.
அங்கே பார்த்தவர் அவளோடு பேசினவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்க எதுக்கு போனீங்கன்னா நானும் அதுக்கு தான் போனேன். பார்த்துட்டு வந்து சொன்னார், கணவனும் மனைவியும் வீட்டுல சின்ன குழந்தை இருக்கு, வீட்டுல போய் விட்டுட்டு அங்க வந்து உட்கார்ந்து இருக்கத்தக்கதான் நிலை இன்னைக்கு அதான் நிலை. அதை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாபிலோன் அப்படிப்பட்ட பாவத்தில் நிறைந்து இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், ஐயா இதிலிருந்து நீ உன்னை விடுவிச்சுக்க. மகிமா மகிமான்னு சொல்லி பாடினாலோ, மகிமே மகிமேன்னு கத்துனாலோ மகிமையில இறங்காது. பிற்பாடு மகிமை உண்டாகும், பிற்பாடு மகிமை உண்டாகும். எப்ப பிரதர்? முதல்ல விடுவிச்சுக்க, அப்புறம் தான் மகிமை. ஆண்டவர் ஒவ்வொரு அந்த பாபிலோனுடைய அடையாளங்களை 2 அதிகாரம் முழுவதும் பேசிக்கிட்டே வர்றார். அதுல ஒன்றுதான் முதல்ல பார்க்கிறோம், பேசித்தனம் அன்று மது. அப்புறம் பாருங்க அடுத்தது, அவளுக்கு அருகிற ஆக்கினை உனக்கு நான் காண்பிப்பேன். எங்கே நான் சொல்றேன், பாபிலோன் அழகானது, செல்வ செழிப்பானது, நிறைய வர்த்தகங்கள் அடங்கியது. ஆனா தேவன் மறுபடி அழித்தார், நிரந்தரமே அழித்து போட்டார். மறந்துடக்கூடாது. என்ன சொல்ல வரார்? அதுக்குள்ள நீ இருந்தனா உனக்கும் அதான் கதின்ற. நீ அந்த பாபிலோனுக்குள்ள இருந்தன்னா, அந்த மயக்கத்துக்குள்ள உன்னை நீ வச்சிருந்தா உனக்கும் அதான் கதி. நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட, அழிக்கப்படுவேன். தேவனாய் கர்த்தர் அங்கே சொல்லுகிற வார்த்தை இடம்பெறுகிறது. அவளுக்கு நான் கொடுக்கிற தண்டனை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்குள்ள கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இதெல்லாம் எதை குறிக்குதுங்கிறது உள்ள போக நான் விரும்பல, அதெல்லாம் நேரம் கிடையாது. ஆனா வசனம் சொல்லு, தூஷணமான வார்த்தைகள், அது ஒரு அடையாளம். அதை பேசுகிற மிருகத்தின் மேல ஏறி இருந்தான் போட்டிருக்கிறாங்க. சொல்லப்படுது பாருங்க, தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான. அப்புறம் கீழே, அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. பாபிலோன் எப்பவும் அழகா தான் இருக்கும். ரத்தாம்பரம் என்பது விலை உயர்ந்த உடுப்பு, அலங்காரம், சிவப்பு நிறம், இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதியினுடைய வார்த்தையா இருக்கு. அதனாலதான் சில நேரத்திற்கு சில அடையாளம் இருக்கு. இங்க அழகாய் தெளிவாய் வேத வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, அவ்விதமான அலங்காரம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி இருக்கிறாரு, வேதம் முழுக்க எழுதி இருக்கிறது. எவ்விதமாய் நடக்கிறான், எவ்விதமாய் எசபேலின் ஆவி நடக்கிறது, எவ்விதமா கண்ணை உருட்டுது, கண்ணுக்கு எப்படி மைதீட்டுது, எப்படி கால்கள்ல அந்த நடை என்பது அப்படி சலக்கு சலக்குன்னு எவ்விதமாய் மாறுது. இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க. கண்ணை உருட்டி மருட்டி அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் நான் சொல்ல, இதெல்லாம் பைபிள் வர்றது, கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. அப்ப லைனா தேவனாய் கர்த்தர் சொல்றார், அது ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட ஒன்று. தேவனாய் கர்த்தர் யெகூவே அபிஷேகம் பண்றார். யாரை அழிப்பதற்குனா, எசபேலை அழிப்பதற்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட யெகூ அந்த பண்ணப்பட்ட அறையிலிருந்து வேகமா வெளியேறார். வேகமா வெளியேறினவர் ரதத்தில் ஏறி வேகமா கிளம்புறார். வழியில் ஆள் வந்து சமாதானமாங்கிறார். ஏதையா சமாதானம்? தேவன் என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வர சமாதானம் இல்லைன்னு வேகமா பயணிக்கிறார். பைபிள் வசனம் சொல்லுது, எசபேல் அறிஞ்சா யெகூ கிளம்பி வரான் தன்னை அழிப்பதற்கு. அப்ப என்னை அழிப்பதற்கு புறப்பட்டு வர்ற யெகூன்னு நம்ம என்ன செய்யணும்? போர் செய்யறதுக்கு ஆள் ரெடி பண்ணணும், யுத்தம் செய்வதற்கான ஆட்களை ரெடி பண்ணணும், வழியில நிக்கணும், வர்றவனை தடுக்கணும். ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, தன்னை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தான். பைபிள் சொல்லுது. பாபிலோனுடைய ஆயுதம், வேசித்தனத்தினுடைய ஆயுதம், எசபேலுடைய ஆயுதம் அதுதான். தன்னை அழிக்க ஒருவன் வருகிறான், சண்டை போட ஒருத்தர் வர்றான், என்ன செய்யணும்? சண்டை தானே போடணும். அழகா சிங்காரித்து ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தான். பைபிள் வசனம் சொல்லுது. வீழ்த்துவது எப்படி பிரதர்? அது அறிந்த ஒரு பார்வை அங்கே வெளிப்படுகிறது. அந்த பார்வைக்கெல்லாம் மயங்கத்தக்கவன் யெகூ அல்ல. அதனால கீழே வந்து சொன்னா மேல இருந்து அவளை கீழே தள்ளு. பைபிள் வசனம். வசனம் சொல்லுது, சிங்காரித்து கொண்டு வண்ண உடைகளினாலே முத்துக்களினாலே அதனை சிங்காரித்து கொண்டு, அடுத்தது தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில பிடித்திருந்தால். நல்லா கவனிங்க, பாக்குறதுக்கு பொற்பாத்திரம் தான்,
பார்ப்பதற்கு பொன் பாத்திரம் தான், பார்ப்பதற்கு ரத்தனமும் முத்தியமும் அடங்கியதான அலங்கரிப்பு தான், விலை உயர்ந்த உடையினுடைய அலங்கரிப்பு தான். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கிறவன் ஆவிக்குரியவன், கையில் இருக்கிற பொற்பாரத்தை பார்க்கிறவன் அவன் ஆவிக்குரியவன் அல்ல. கையில பொற்பாத்திரம் தான் இருக்கு, ஆனா அது எதால் நிறைந்திருந்ததான்? அருவருப்புகளினாலே, வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலே, அசுத்தத்தினாலே நிறைந்ததா இருந்தது பொற்பாத்திரம். பார்த்தவன பொற்பாத்திரம் தான் கண்ணுக்கு தெரியும், கோல்டுல செய்யப்பட்ட பாத்திரம் அதான் பார்ப்பான். அதை பார்த்தா அந்த பாபிலோனுக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்து நிறைய பேர் அழிஞ்சு போனான். கர்த்தர் சொல்றாரு, அந்த பாத்திரம் எதால் நிறைந்திருக்கிறது என்பதை பாரு. கையில பிடிச்சிருக்கிறா கோல்டுல, ஒரிஜினல் கோல்டுலான பாத்திரத்தை, ஆனா அந்த பாத்திரம் எதால் நிறைந்திருக்கிறது என்பதை பாரு. இதெல்லாம் அடையாளங்கள், பாபிலோனுடைய அடையாளம். அது கீழே சொல்றார், வாசிக்கலாம் தொடர்ந்து. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. நெற்றியில் எழுதியிருந்தது என்ன எழுதியது பிரதர்? மகா பாபிலோன் வேசித்தனத்திற்கும் அருவருப்புகளுக்கும் அசுத்தத்துக்கு இவதான் தாய் என்று எழுதியிருந்தது. கர்த்தர் சொல்றார், அங்கிருந்தா நீ உன்னை விடுவித்துக் கொள்ளணும்னு சொல்றார். பிற்பாடு மகிமை உண்டாகும். அந்த மகிமை என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதை நான் பின்னாடி சொல்றேன். ஆண்டவர் முதலாவது சொல்றார், உன்னை நீ விடுவித்துக் கொள். எதுல இருந்து விடுவிப்பது பிரதர்? இங்க ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, அதுல உன்னை விடுவிச்சுக்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பார்ப்பதற்கு விலை உயர்ந்தா தெரியும், பார்ப்பதற்கு மேன்மையா தெரியும். ஆனா அருவருப்புகளினாலே, வேசித்தலங்களினாலே, ஐயா மோசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளினாலே நிறைந்த பாத்திரம், மதுவால் நிறைந்த பாத்திரம், மது வழிந்தோடத்தக்கதான நிலை, போதை வஸ்துகள் இருக்கத்தக்கதான காரியம், அதுல இருந்து உன்னை விடுவிச்சுக்கின்றார். அப்படிதான் வாழ்ற உலகம் இருக்கு, முழுக்க முழுக்க அப்படிதான் நிறைந்து இருக்குது. அடுத்த அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, அதுல 4ஆம் வசனத்திலிருந்து வர்ற வார்த்தைகள் நமக்கு அடுத்த காரியங்கள் நமக்கு காண்பிக்கிறது. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுகிற வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவர் சொல்றார், ஐயா அழிவு அவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோனுக்கு அழிவு, உலகத்தில் இருக்கிற பாவிகளுக்கு அழிவு, ஆக்கினை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி வெளியே வான்றார். அந்த அழிவை சந்திக்காம வெளியே வந்துரு. இது தேவனாய் கர்த்தர் அங்கே சொல்லுகிற வார்த்தைகளா இருக்குது. வாசிங்க தொடர்ந்து. அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தால். அது கீழே 7ஆம் வசனம். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதின் துக்கம். நல்லா கவனிங்க, தன்னை மகிமைப்படுத்துகிறவள் யாரு பிரதர்? பாபிலோன். தன்னைத்தானே உயர்த்துகிறவன். எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, தன்னைத்தான் மிச்சமா தவிட்டு கொழுக்கட்டேன். சாதாரணமா இருக்கிற கொழுக்கட்டை விட தவிட்டு கொழுக்கட்டை கொஞ்சம் அழகா இருக்கும். மாவுல பிடிச்சீங்கன்னா அது ஷேப்பா வராது, ஆனா தவிட்டு நினைச்சு பிடிச்சீங்கன்னா நல்ல ஷேப்பா வரும். நீங்க எப்படி அமுக்குனாலும் என்ன ஆகாது, விரல் தடம்லாம் உள்ளாது. ஆனா மாவுல கொழுக்கட்டை பிடிச்சா விரல் தடம் என்ன செய்யும்? அது தவிடு ஒண்ணுக்கு யூஸ் ஆகாது. ஒருவேளை அதுல கொழுக்கட்டை பிடிச்சு வச்சா பாக்குறதுக்கு அழகா இருக்கும், கொஞ்சம் கோல்டு கலர்லயும் இருக்கும். அதுதான் பழமொழி எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த பழமொழிக்குள்ள டீப்பா யோசிச்சு பார்த்தா ஓ இவ்வளவு இருக்குதுன்னு தோணுது. பாக்குறது கொஞ்சம் கோல்டு கலர்ல அப்படி தக்க தக்கன்னு இருக்கும், ஏன்னா தவிடு. இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற பெரிய லிஸ்ட்ல முதன்மையான லிஸ்ட் யாருன்னா பெருமுள்ளவன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எங்க வீட்டுல பல முறை பேசிக்கிட்டு இருப்பேன் அதை குறிச்சு. நானே என் மனைவி மகனும் இருக்கும்போது பல முறை அதை குறிச்சு தான் பேசுவேன். ஏன்னா நான் பார்த்ததுல தேவனுடைய பிள்ளைகள்ல ஆசீர்வாத குறைபாடோடு வாழுகிறவர்களில் 90% மீதம் மற்ற 10% மற்ற எல்லா பாவம் சேர்ந்து 90% பெருமை. தன்னைத்தானே பெருமையாய் பேசுவது, பிள்ளைகளை குறித்து பெருமையா பேசுறது, எல்லா பெருமையா பேசுவனுடைய நிலைகளையும் நான் பார்த்திருக்கிறேன். தன்னுடைய திறமைகளை குறித்து பெருமையாய் பேசுவது, பாரம்பரியத்தை குறித்து பெருமையாய் பேசுவது, அழகை குறித்து பெருமையாய் பேசுவது, எல்லாரையும் பார்த்துட்டேன்.
எல்லாரையும் பார்த்துட்டேன். அவருடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தது அதையும் பார்த்துட்டேன். அவள் எதையெல்லாம் பெருமையா நினைச்சாங்களோ அதெல்லாம் எப்படி அழிவுக்குள்ளே வந்தது அதையும் பார்த்துட்டேன். ஆனா அதை பேசுறதுக்கு பயமா இருக்கும். நான் ஒருவேளை வீட்டுல சில காரியத்தை அதனாலதான் கத்துறத பண்றாரு நான் சொன்னாலே என் மனைவி டென்ஷன் ஆவா. நீங்க சொல்லாதீங்க உங்க வாயிலம்பா, இப்படி பண்றதுனால இது நடக்குது பாரு, அடுத்து வரப்போகுது பாரு, இது அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு பாரு, ஆனா திருந்த மாட்டாங்க நான் சொன்னா உடனே சொல்வா நீங்க சொல்லாதீங்கப்பா, நம்ம ஏன் சொல்லணும்பா. ஆனா ஒத்து கவனிச்சா அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சாதாரணமா நான் ஒண்ணு இல்லைங்கிறவெல்லாம் நல்ல லைஃப்ல செட்டில் ஆவான். எல்லாம் தெரிஞ்சு சொல்றவன் தான் தெரு தெருவா அலைய இருக்கும், அலைய விடுவார். இதெல்லாம் நான் பார்க்கிற ஒன்று. அப்ப பாபிலோனுடைய அடுத்த கிரியை என்ன பிரதர்? பெருமை, தன்னைத்தானே மகிமைப்படுத்திக் கொள்ளுவது. எந்த காரியங்கள் எப்படி ஆசீர்வாதமா நடந்தாலும் நான் தான் காரணங்கிறது. என்னங்க, நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது உங்களுக்காக மட்டும் இல்லை. எதெல்லாம் கருத்தில் கொண்டு ஆசீர்வதிக்கிறான்னு நான் சொல்லுவேன். சொல்லுங்க பாப்போம். உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம், வருங்காலம், இது எல்லாத்தையும் தேவன் கருத்தில் கொண்டுதான் ஆசீர்வாதத்தை தரார். நீங்க என்ன பண்ணுற, என்னுடைய உழைப்பு, நான் இது பண்ணது, நான் மட்டும் இல்லைனா அப்படின்னா சொல்லக்கூடாது. இதெல்லாம் தேவன் அருவருக்கத்தக்கதான பாவங்கள் தான். ஆனா நிறைய ஆண்கள்ட்ட இந்த பாவம் உண்டு, பெண்கள்ட்டையும் உண்டு. விளங்குதா இல்லையா? இப்ப தேவன் சொல்றார், இந்த உலகத்தினுடைய பகட்டு, இந்த உலகத்தினுடைய அலங்காரம் எல்லாம் தூக்கி தூர போடு. பெண்களுக்கு பொதுவா 2 பிரச்சனை உண்டாம். நான் 2 நாளைக்கு முன்னாடி வாசித்தேன். அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை 2. ஒண்ணு என்ன தெரியுமா? கட்டுறதுக்கு நல்ல சேலை இல்லை. 2வது பிரச்சனை என்ன தெரியுமா? சேலை வைக்க பீரோ இல்லை. நான் ரொம்ப நேரம் யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமாயா, இந்த பிரச்சனை மட்டும் 100% எல்லா பெண்ணுக்கு இருக்கு. கட்டுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க, இது இல்ல அது இல்ல, ஆனா வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு இன்னும் 78 பீரோ வாங்கினாலும் நிறைஞ்சிருக்கு. 2 பெரிய பிரச்சனையா. அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப நேரம் நான் யோசித்தேன், எவ்வளவு அழகா புரிஞ்சு எழுதி வச்சிருக்காயா. 2 பெரும் பிரச்சனை. கட்டுறதுக்கு நல்ல சேலை இல்லை, ஆனா சேலை வைக்கிறதுக்கு பீரோவில் இடம் இல்லை. நல்ல விளங்கி கொள்ளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராது. அதுல இருந்தெல்லாம் தான் தேவனாய் கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு வரேங்கிறாரு, வெளியே கொண்டு வரேன்றார். தூக்கி எல்லாம் பீரோவெல்லாம் காலி பண்ணுங்கன்றார். சில ஆண்களுக்கு சந்தோஷம், இதை கேட்டாவது என் மனைவி திருந்திட்டான பரவாயில்ல. இப்ப அந்த பெருமையை குறித்து பேசுறார். அது கீழே பாருங்க, 8ஆம் வசனம். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவு, துக்கம், பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினினால என்ன செய்யப்படுவா? சுட்டரிக்கப்படுவா. கர்த்தர் சொல்றார், அழிவு வரல நினைச்சிட்டு இருக்காத, ஒரே நாள்ல வந்துடும். ஒரே நாள் தான் அழிவு என்ன வருது, ஒரே நாள் தான் அழிவு வருது. கர்த்தர் என்ன செய்வாரு பிரதர்? கடைசி கட்ட என்னதான், எல்லாம் ஒரே நாள்ல வரும். நீங்க நினைப்பீங்க நல்லாதானே இருக்கிறான், எந்த துன்மார்க்கம் வேணா எடுத்துக்கிடுங்க, நல்லாதான் நீங்க நினைக்கிற யாரை வேணா எடுத்துக்கிடுங்க, அழிவு என்பது ஒரே நாள்ல வரும். அப்படிதான் அந்த பாபிலோனுக்கு வந்தது என்று வேத வசனம் சொல்லுது. எப்ப? சாவு ஒரே நாள், துக்கம் ஒரே நாள், அப்புறம் இன்னொன்னு என்னது? பஞ்சம் என்னது? ஒரே நாள்ல வந்தது. அவள் சுட்டரிக்கப்படுவாள். அப்புறம் கீழே பாருங்க, வாசிக்கலாம் 9ஆம் வசனத்திலிருந்து. அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தனங்களையும், வாசன கட்ட, சந்தன கட்ட, விளைய இருந்த மரம், வெண்கலம், இரும்பு எல்லாவற்றையும் ஆண்டு லைனா சொல்லிட்டே வரார். ரதங்கள், குதிரைகள், தைலங்கள், சாம்பிராணி, லவங்கப்பட்ட, தூப வர்க்கம், மெல்லிய மாவு, கோதுமை, மாடுகள், ஆடுகள், குதிரைகள், ரதங்கள், அப்புறம் அடிமைகள், மனுஷருடைய ஆத்துமாக்களை இனி கொல்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். வியாபாரில ஏன் புலம்புனா?
மகாநகரமே நீ ஏன் புலம்புனான்னு கேட்டீங்கன்னா, இனி வியாபாரம் பண்றதுக்கு இடம் இல்லைன்னு. அங்க என்னெல்லாம் வியாபாரம் நடந்தது? எல்லாம் விலை உயர்ந்ததெல்லாம் வியாபாரம் நடந்தது. அடிமைகள் கூட விற்கப்பட்டாங்க, மனுஷர்கள் கூட அந்த இடத்துல விற்கப்பட்டாங்க, ஆத்துமாக்கள் விற்கப்பட்டது. அங்க வசனம் அப்படின்னு சொல்லுது, என்ன பண்ணாங்க? அடிமைகள் விற்கப்பட்டாங்க. இனி இதெல்லாம் எங்க போய் விற்கிறதுன்னு புலம்புனான். அந்த அளவு அந்த பட்டணம் முழுமையா அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப தேவன் சொல்றாரு, அங்கிருந்து உன்னை விடுவிச்சுக்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் இப்படிதான் இருக்குது, அதனுடைய இச்சை அப்படிதான் இருக்குது. அது பாபிலோனுடைய சால்வையை போல கவர்ந்து இழுக்குது. என்னை வச்சிக்க வச்சிக்க வச்சிக்கன்னு சொல்லுது, என்னை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துக்கன்னு சொல்லுது. இதெல்லாம் நீ சேர்த்து வச்சிருக்க பெரிய ஆள் சொல்லுது. செல்வ சீமானா வாழ்ந்தார் ஆபிரகாம், ஆனா பாபிலோன் செல்வ செருக்கில வாழ்ந்ததுன்னு வசனம் வாசித்தோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கா? செல்வ சீமானா வாழ்ந்தார் யாரு? ஆபிரகாம். ஆனா பாபிலோன் செல்வ செருக்கிலே வாழ்ந்தது. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம். இப்ப நான் வாசிக்காட்ட வேத பகுதியில் அந்த வார்த்தை என்பது நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. அப்ப பிரதர் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வதிச்சா செல்வ சீமானா வாழு, ஆனா செல்வ செருக்கில வாழாத. செல்வ சீமானாய் வாழ்வது ஆபிரகாமுடைய வாழ்க்கை, செல்வ செருக்கில வாழ்வது பாபிலோனுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாரும் பார்க்கணும் தேவையில்லை, யாரும் பார்க்க வேண்டியதில்லை. நல்லா நீங்க விளங்கி கொள்ளணும். உலகம் என்ன சொல்லுது? பிரதர் ஒண்ணுமே இல்லைனாலும் கடன் வாங்கியாவது வாழு. இந்த உலகத்தில் எனக்கு ஈஸியா கிடைக்கிறது தெரியுமா? முதல் கட்டமா கடன் மட்டும்தான். குவி குவி கொடுப்பான். நீ திரும்ப செலுத்த வழி இல்லாத போது ஒண்ணு இல்லாம போயிருவ. என்கிட்ட ஒரு சகோதரர் சொல்றாரு, பிரதர் சிபில் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம், என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிள் பிரதர் அப்படின்னாரு. கடன் வாங்காதவனுக்கு சிபில் ஸ்கோர் இருக்குமா? வாங்கி கடன் அடைச்சவனுக்கு அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கம்மியா தான் இருக்கும். வாங்கி கடனை அடைச்சவனுக்கு கம்மியாயிரும். ஆனா கடன்லயே தொடர்ந்து டியூ கட்டிக்கிட்டே இருக்கும் போதுதான் இங்க இருக்கும். நீங்க எல்லாம் ஒரு மாதிரியே பாக்குறீங்க. நான் ஒரு வானம் வாங்கினா அடைச்சேன், திரும்ப இந்த கார் வாங்கும் போது கார் லோனுக்கு போனா உனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்குது, அதனால இன்ட்ரெஸ்ட் 1% கூட கம்மியா இருக்கா? வாங்கி கரெக்டா அடிச்சிருக்கையா, லோனை க்ளோஸ் பண்ணிருக்கையா? பார்த்தா இல்ல உங்களுக்கு 600 தான் இருக்குது, 650 தான் இருக்குண்ணா. அப்பதான் அவர் சொன்னா, இல்ல பிரதர் அடைச்சிட்டா கம்மியாயிரும், அதுல ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். லோனை வாங்கி ப்ரீ க்ளோஸ் பண்ணா என்ன ஆயிருமா? ஓ இவன் கடன் வாங்க தகுதி ஏற்றுவன். நீங்க நினைச்சிட கூட சிபில் ஸ்கோர் ஹையா இருக்கணும்னு ஓ நீங்க சமுதாயத்துல டாப்பர் நினைச்சுக்காதீங்க. கடன் நீங்க கடனாளியா இருப்பதற்கு முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுது இந்த சிபில் ஸ்கோர். நான் சொல்ல உண்மைங்க சொல்றேன். நீங்க அடைச்சிட்டீங்கல்ல, நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல, அதனால குறைஞ்சிடும். அப்ப அவர் சொன்னாரு, பிரதர் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ண ஒரு ஐடியா சொல்றேன். என்னன்னு? ஆன்லைன்ல 10,000 ரூபாய் கடன் வாங்குவாராம். வெறும் 10,000 ரூபாய் கடன் வாங்கி என்ன செய்வாருன்னா அதை அப்படியே என்ன செய்வாரு, மெதுவா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப சிபில் ஸ்கோர் ஏறிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்த 10,000 வாங்குவாரு. என்னங்க, சிபில் ஸ்கோர் நிறைய இருந்தா கடன் நிறைய வாங்கலாம். அப்போ சமுதாயத்துல சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கிறவன் நல்லவன் இல்ல, ஆசீர்வாதமானவன் அல்ல, அவன் கடன் வாங்க சகல தகுதி உள்ளவன். கொடுத்துக்கிட்டே இருக்கும் பேங்க். நீ கெட்ட கெட்ட இன்னும் வேணுமான்னு கேட்கும், டாப் அப் பண்ணட்டுமான்னு கேட்கும். என்னங்க உங்க லோனை டாப் அப் பண்ணிட்டுமான்னு கேட்கும், உங்க கார் லோனை டாப் அப் பண்ணிட்டுமான்னு கேட்கும். எனக்கும் நிறைய போன் வருது, கார் லோன் டாப் அப் பண்ணிட்டுமா டாப் அப் பண்ணிட்டுமான்னு. டாப் அப் பண்ணுங்கன்னா இன்னொரு 10 லட்ச ரூபா போடுவான். இதுக்கு சாவரக்காக இருக்கு இல்லையா? கடைசியில ஒரு கெட்ட முடியாத நிலை வரும்போது இந்த பாபிலோனுக்கு வந்த மாதிரிதான் ஒரே நாள்ல கழுத்தை பிடிச்சி நெரிப்பான், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவான், அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவான். நீங்க வாழ்க்கையில எழும்பவே முடியாது. செல்வ செருக்கில வாழ்றவன் என்ன செய்யலாம் பிரதர்? கடன் வாங்கி ஆகிலும் பகட்டை காண்பி. என்னங்க அப்பப்ப டூரு, அதை எடுத்து வீடியோ, அப்பப்ப ஹோட்டல் எடுத்து வீடியோ, அப்புறம் அதை ஸ்டேட்டஸ்ல வச்சு அதை இன்ஸ்டால போட்டு பாக்குறவெல்லாம் பார்த்து ஓ அந்த அக்கா நல்ல ஒரு வாழ்க்கை வாழுது. அழிவு ஒரே நாள்ல வரும். நான் சொல்ல பஞ்சம் சாவு துக்கம் சிங்கிள் டேல வரும். செல்வ செருக்கில வாழ்வதற்கும் செல்வ சீமானாய் வாழ்வதற்கும். செல்வ சீமானா வாழ்ந்தார் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஒரு 1000 வேலைக்கார வச்சிருந்தாரு.
1000 பேரையும் போச்சார். அப்புறம் என் வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க? என்ன பிரதர் நீங்க கூடாரத்தில் குடியிருந்தாரு, நீங்க அப்ப கூடாரத்துக்குள்ள 1000 வேலைக்காரங்க இங்கிருந்து வந்தான்னு கேக்குறீங்களா? கூடாரத்தோட சைஸ் அவ்வளவு பெருசு. ஆதி காலத்தில் போடப்பட்ட கூடாரம் 2 வருஷம் 3 வருஷம் வேலை நடக்கும். கூடார தொழில் செய்தார் பவுல் வாசிக்கிறீங்க இல்லையா? திட்டு போடுறதுக்கு பவுலுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? இது அந்த கூடாரம் இல்ல, நீங்க நினைக்கிற கூடாரம் இல்ல. இது ஆதி காலத்துல அவ்வளவு பெருசாய் கட்டமைக்கப்பட்ட கூடாரம். அதுக்குள்ள 1000 வேலைக்காரங்க இருந்தாங்க. செல்வ சீமானாய் வாழ்வதற்கும் செல்வ செருக்கில வாழ்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. பாபிலோன் செல்வ செருக்கில வாழ வைக்கும், பகட்டான வாழ்க்கையை வாழ வைக்கும். எது நமக்கு தேவையோ அது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவையில்லாத ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும். என் மனைவிட்ட சொல்லுவேன், ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறேன்னு நீ சொன்னா, வரும்போது பிஸ்கட் பாக்கெட்டை மட்டும்தான் வாங்கிட்டு வரணும். இங்கிருந்து என்ன தீர்மானிக்கிறியோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வரணும். உள்ள போனேன், வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு பொருள், அதையும் சேர்த்து வாங்கிட்டேன்னு எடுக்கப்படாது. அந்த கம்மியா இருக்கிற பொருள் முடிஞ்ச பிறகுதான் என்ன செய்யணும். இன்னைக்கு வரைக்கும் நாங்க அப்படிதான் இருக்கிறோம். இங்கே கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வந்தாலும் வந்தோன்னா அது என்ன விளம்பேன், அவ பில்ல பாக்குறேன்பா. என்ன விலைன்னு தெரியாம நீ ஏன் வாங்கின? அது எவ்வளவு வேணா இருக்கட்டு, பில்லை பார்த்து சொல்லக்கூடாது. அது என்ன விலைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணிருக்கணும் பில்லு. காய்கறியா இருந்தா விட தக்காளி என்ன விலை பிரதர்? தக்காளி 1 கிலோ போடல, தக்காளி என்ன விலைன்னு கேட்டுதான் 1 கிலோ போட சொல்லணும். நீங்க எல்லாரும் மாதிரியே பாக்குறீங்க, உங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறீங்களா? ஏங்க ஆசீர்வாதமா வாழணும்னா இதெல்லாம் அவசியம். அப்ப பிரதர் என்ன தேவை அது மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருக்கணும். அவங்க வீட்டுல இருந்துச்சு அது நமக்கு தேவையில்லை. யார் வீட்டிலுமே இல்ல, ஆனா ஒரு பொருளை வாங்கி இருக்கிறேன், அது தப்பு இல்லை. அது உங்களுக்கு தேவையான பொருளா இருக்கும் போது விளங்குதா இல்லையா? அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக வாங்கினேன். சில எல்லாம் பாத்தீங்கன்னா நகை பைத்தியங்கள் இருக்கும். நகை வாங்கினா கூட பரவாயில்ல, அப்பவும் மாத்திக்கிட்டே இருக்கும். நீங்க வாங்கும் போதே 25% லாஸ்ட்ல தான் மினிமம் வாங்கிட்டு வருவீங்க, காயினா இல்லாம நகையா வாங்கினீங்கன்னா. ஒரு மாதிரியே பாக்குறீங்க. எக்ஸாம்பிள் என்ன பிரதர்? வாங்கிட்டு அரை மணி நேரம் கழிச்சு கொண்டே வில்லுங்க, எத்தனை % லாஸ்ட்ல வாங்கினீங்கன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? வாங்க ஒரு ½ மணி நேரம் கழிச்சு கொண்டே வில்லுங்க. அப்ப வாங்கும் போது எத்தனை % நஷ்டத்துல வாங்கினீங்கன்னு அப்ப தெரியும். அப்பப்ப நகை மாத்திரம் பிரதர், வாழ்க்கையில விளங்காமலே போயிருவான். ஏன் மாத்தினான் பிரதர்? செல்வ செருக்கில வாழ்வதற்காக மாத்தினான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுமா பிரதர்? சொன்னாலும் சிலருக்கு புரியுதாங்கிறத நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் அழிஞ்சு போகாதையா, கொஞ்சம் ஆசீர்வாதமா வாழ்றது எப்படின்னு என்ன பண்ணிக்க கத்துக்க. செல்வமாய் வாழ்வது வேற, செல்வ சீமானாய் வாழ்வது வேற, செல்வ செருக்கிலே வாழ்வது வேற. இந்த செல்வ செருக்கை விட்டு வெளியே வான்னு தேவன் அழைக்கிறார். பாவத்திட்டு வெளியே வா, வேசித்தனத்தை விட்டு வெளியே வா, போதை வஸ்துகள் இருந்து வெளியே வா. தேவனாய் கர்த்தர் சொல்றார், அப்படிப்பட்ட பட்டணத்தில் நீ வாழ்ற, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். பிற்பாடு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். கர்த்தர் உங்களோடு வாசம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மகிமை குறித்து வாக்கு பண்ணுகிறார். இப்ப மகிமை என்ன ஆசீர்வாதத்தை தெரியுமா? வாசிங்க சகரியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ தன்னுடைய கையில அளவுணல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறேன் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்க போகிறேன் என்றார். தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றார் பிரதர்? தேவன் அளந்து பார்க்கிறவர். அவர் தெரியாதான் அளவு? எருசலேம் நகரத்துடைய அளவு அவர் தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? ஆனாலும் கண்காணிக்கிறவர். நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு பாக்குறேன்னா எப்படின்னா, உங்கள் வாழ்வை தேவனாய் கர்த்தர் கண்காணிக்கிறவர், நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்க்கிறவர், உங்களை உற்று நோக்கிறவர் என்று அர்த்தம். அப்புறம் பின்னாடி இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷனின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும்.
நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமுக்கு சுற்றிலும் மதில் சுவர்கள் கிடையாது. இந்த வசனம் எழுதப்படுற காலத்துல அது அப்பப்ப இடிக்கப்படும். அது அப்பப்ப தேவன் அவர்கள் கொண்டு சிறையிருப்பில் ஒப்பு கொடுப்பார். சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவாங்க. எல்லாம் உடைத்து நொறுக்கப்படும். இதெல்லாம் அவ்வப்போது நடந்துகிட்டே இருக்கிற சம்பவம். தேவன் அந்த ஜனங்களை மறுபடியும் ஆசீர்வதிக்க கூட்டிட்டு வந்து அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ள வச்சு மனுஷனுடைய திரட்சி மிருக ஜீவன்களுடைய பெருக்கம் என்று தேவன் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சுட்டு சொன்னாரு, அதுக்கு மதில் சுவரே தேவையில்ல, நானே மதிலா இருப்பேன். நானே என்ன பண்ணுவேன்? என்ன மதிலா இருப்பாரா? அக்கினி மதிலா இருப்பேன். அது நடுவில் நான் மகிமையா இருப்பேன். ஆண்டு வாக்கு பண்ற மகிமை என்ன செய்து பிரதர்? ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாக்குது. பெரிய பாதுகாப்பு தருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிற்பாடு மகிமை உண்டாகும். நீ பாபிலோன்ல இருந்து உன்னை விடுவிச்சுக்கிட்டனா அந்த மகிமை உனக்காக இறங்கும். அந்த மகிமை உனக்காக இறங்குச்சுன்னா என்ன நடக்குன்னா உனக்கு பெரிய பாதுகாப்பு உண்டாகும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை பாதுகாப்பை தரும். ஏசாயா 4 திருப்புங்க, 5-6 வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். இந்த இடத்தில் ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், வாசஸ்தலம் சபைகள். சபைகள்ன்ற வார்த்தைய செங்கடலை அந்த பிள்ளைங்க கடந்து வந்த பிறகு தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சார். அங்கிருந்தே வரும் அந்த சபைன்ற வார்த்தை. அதாவது எப்பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்களோ அப்பொழுது அந்த சபை என்கிற வார்த்தை செங்கடலை எல்லாரையும் ஒட்டுமொத்தமா ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு 1 கொரிந்தியர் 10 சொல்லுது. எங்க ஆண்டு வாசஸ்தலத்தையும் குறிப்பிடுகிறார், சபைகளையும் குறிப்பிடுகிறார், அந்த பட்டணத்தையும் குறிப்பிடுகிறார், அந்த பட்டணத்தில் இருக்கிற சபையாரையும் குறிப்பிடுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐயா வேத வசனம் சொல்லுது, எங்க மகிமை இருக்கிறதோ அங்கே காவல் உண்டாயிருக்கும். இப்ப மகிமையினால என்ன பிரதர்? பாதுகாப்பு. இந்த ஆண்டினுடைய துவக்க நாள் ஆராதல உங்களோடு கூட சொன்ன வார்த்தையில ஒன்று, கீர்த்தி பொருந்திய நாட்சி நமக்காக எழுப்பினா பாதுகாப்பு உண்டாயிருக்கும். பாதுகாப்பு தான் நமக்கு ஆசீர்வாதம். நீங்க லைஃப்ல நினைச்சிட கூடாது எல்லாம் லகுவா நடக்குது பிரதர், எல்லாம் ஏதோ இயல்பா நடந்துகிட்டே இருக்குது. காலைல எழுமணும், இதை உட்கார்ந்து இருக்கிறோம், போனோம், அந்த வேலை நடந்தது, இந்த வேலை நடந்தது, இந்த வீட்டில் ஆசீர்வாதம் வந்தது, போனோம் வந்தோம், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் 11 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன், அப்படிலாம் நீங்க நினைக்கக்கூடாது. பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அந்த பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க காணாம போயிருவீங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு தான் முழு ஆசீர்வாதம். அது சத்துரு உட்புகுதலை தடுக்கிறது, சத்துருக்கு கொள்ளையாவதை தடுக்கிறது, புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதை தடுக்கிறது, இன்னொருவன் நம்மை வஞ்சிப்பதை தடுக்கிறது, ஏமாற்றப்படுவதை தடுக்கிறது, தேவனுடைய பாதுகாப்பை தருது, வியாதியிலிருந்து காக்குது, வியாதி வந்தாலும் சுகம் தருது, போராட்டங்களை ஜெயிக்கத்தக்கதான பலன் தருது. இதெல்லாம் நம்ம கடந்து வருகிற பாதை. அப்ப பாதுகாப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்க நிர்மூலம் ஆயிருவீங்க. நான் கூட பலமுறை சொல்றதுதான், தேவன் உண்டாக்கிய திராட்சை தோட்டத்தை அழிக்க நினைக்கும் போது ஒண்ணுமே பண்ணல, வேலையை மட்டும் தான் புடுங்கினார். ஏசாயா 5. வெளியில் இருக்கிற காட்டு மிருகங்கள் பன்றி கூட்டங்கள்லாம் உள்ள போந்து திராட்சை தோட்டத்தை அழிச்சிருச்சு. உங்களை அழிப்பதற்கு வெளியே ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டே இருக்குது. பிசாசானவன் அவனை நிக்கிறான், அவன் நிறைய சத்துரு உருவாக்கி வச்சிருக்கிறான், மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அவங்க சுற்றிலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை உற்று நோக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை விட எனக்கு பல 1000 மடங்கு சத்துரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எப்படா விழுவான்னு காத்துக்கிட்டே இருக்கான். நான் முத ஊழியத்தை 2006 ஊழியத்துக்கு பேர் வச்சு துவங்கினேன். அப்ப தொழில் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்போ ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் வேகமா புர்ரன் இறங்கி வந்தாரு. நிறைய பாஸ்டர்ஸ் அப்ப வந்திருந்தாங்க, ஊழியக்காரர் நிறைய பேரை கூட்டிருந்தேன். அதுல ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா நேரம் போயிடுச்சு. அந்த ப்ரோக்ராம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போயிடுச்சு. அவர் வேகமா இறங்கி வந்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறார், எவ்வளவு பேரை பார்த்துட்டேன்,
வேகமா போற இந்த வண்டி எங்க ஆக்சிடென்ட் ஆகி நிக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு போனாரு. நான் சொன்னேன், அவர் சொன்னது ஆசீர்வாதமா வச்சுக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா வெளியே ஒரு பெரிய சத்துரு கூட்டம் வெயிட் பண்ணுது உங்களை அழிப்பதற்கு. எப்படா விழுவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் வேலி அடைச்சாதான் உனக்கு ஆசீர்வாதம். வேலியை பிடுங்கனே அவ்வளவு சத்துரு என்ன பண்ணிடுவான், உள்ள வந்துருவான். புறஜாதிகளுக்கு கொள்ளையாயிருவீங்க, அவன் உங்களை அழிச்சு போட்டுருவான். கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படி வந்துச்சு பிரதர்? கர்த்தருடைய மகிமை வந்ததுனால வந்தது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, ஏன் மகிமை உன் இருந்துச்சு, உனக்கு காம்பவுண்ட் வாலே தேவையில்லை, மதில் சுவர்லாம் தேவையில்லை. பாதுகாப்பு அலங்கங்கள் நீ உண்டாக்குறதெல்லாம் உன்னை பாதுகாக்காது. அந்த அலங்கங்கள்லாம் காணாம போயிடும். எரிகோ கோட்டை இடிந்து விழுந்துச்சு இல்லையா, சத்துரு கட்டி வச்சிருந்த பெரிய அலங்கம், ஆனா தேவனுக்கு முன்பதாக இடிந்து விழுந்தது. அவதான் உட்கார்ந்துருந்தான். அந்த வீட்டுக்கு கோட்டைக்கு மேலேயே வீடு இருந்துச்சு. அப்ப எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கிடுங்க. யாருடைய வீடு? ராகா பேசியினுடைய வீடு. அவ்வளவு பெரிய வீடு இருந்தது. நல்ல விலைக்கு கொள்ளுங்க. அப்போ எவ்வளவு பெரிய கோட்டையா இருக்கும். நீ நினைச்சு வந்த நம்ம வீட்டுல போடுறல காம்பவுண்ட் வால், அதை நினைச்சுக்காதீங்க. அதையே ஒரு அடி ஜாஸ்தியா கட்டிட்டா பக்கத்து வீட்டுக்காரன் பொறாம போடுவான். அவ்வளவு ஜாஸ்தியா கட்டாருமா. நல்ல விலைக்கு விளங்க. தேவன் என்ன சொல்லாரு, ஒரு பெரிய சத்துரு கூட்டம் வெயிட் பண்ணுது உங்க தோட்டத்துக்குள்ள போந்து உங்களை காலி பண்ண. கர்த்தர் வேலி அடிச்சாதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம். அதனால நார்மலா எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. எவ்வளவு மரணத்தை பாக்குறோம், எவ்வளவு காரியத்தை பாக்குறோம். பெரிய திறமசாலியான அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்கிருந்து சின்னாலப்பட்டி மீட்டிங் திண்டுக்கல் தாண்டி ஆள் யாரும் கூட வர்ற ஒத்தையில காரை தூக்கிட்டு போனேன். பெரிய திறமசாலியா அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே சொல்லிருக்கேன், 2 கிலோமீட்டர் போறக்குள்ள தூங்கிட்டேன். ஒத்தையெல்லாம் போறேன். திரும்பி வரும்போது சொல்றார், அண்ணே எங்க வந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி மெல்லியன் போஸ் கேட்டாரு. சரி வாங்க திண்டுக்கல்ல வெயிட் பண்ணுங்க, அப்ப 2 மணிக்கு அப்படி ஒரு ஸ்பாட்டை சொல்லி மதுரையில இருந்து அவர் திண்டுக்கல் வந்து வெயிட் பண்ணார். வரும்போது நாங்க 2 வந்தோம். பாதுகாப்பு யார் தரா பிரதர்? கர்த்தர் தராரு. அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் வேலி அடைக்கிறார், அவர் தான் கூட்டிட்டு போறார். அந்த பாதுகாப்பு வேலி இல்லைன்னா எளிதில சத்துரு உள்ள வந்துருவான். பாதுகாப்பு எப்போ வருது பிரதர்? மகிமை இறங்கி வரும்போது வருது. மகிமை எப்போ வருது பிரதர்? நீங்க பாபிலோன்ல இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளும் போது வருகிறது. அப்புறம் கீழே அடுத்த ஆசீர்வாதத்தை சொல்றார். வாசிக்கலாம் இப்பொழுது யாராவது ஒருவர் 8, 9 மறுபடியும் வாசிங்க. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவரே கர்த்தர் சொன்னார், உன்னை தொடரவன் என் கண்மணியை தொடுறான். அந்த கண்ணினுடைய மணியை தொட்டா எவ்வளவு குயிக்கா அந்த ரியாக்ஷன் வரும் என்பது அதனுடைய அடையாளம். கண்ணினுடைய மணியை தொடுறான் என்பதனுடைய அடையாளம். உடம்புல எங்க தொட்டாலும் நமக்கு ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். பின்னாடி இருந்து ஒருத்தர் கூப்பிட்டா கூட என்ன செய்வோம்? அப்படிதானே பார்ப்போம். பின்னாடி இருந்து ஒருத்தர் நல்லா அழுத்தியே கூப்பிட்டாருங்க, இப்படிதான் பொறுமையா திரும்பி பார்ப்போம். ஆனா கண்ணுல ஏதோ ஒண்ணு பட்டுச்சுன்னா எவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்ணுவோம்ல. கர்த்தர் சொல்றாரு, அப்படிதான் என்னோட ரியாக்ஷன் இருக்கும். எப்ப பிரதர்? என் பாதுகாப்புல என் மகிமைக்குள்ள நீ இருக்கும்போது உன்னை ஒருவன் தொட்டான்னா அது என்னுடைய கண்ணில் இருக்கிற கருவிழியை தொட்டதற்கு சமானம். அதை தொட்டா எவ்வளவு வேகமா ரியாக்ஷன் இருக்குமோ அந்த ரியாக்ஷன் தேவனிடத்திலிருந்து வரும். அடுத்த வசனம், இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தரை அனுப்பினார் என்று அறிவீர்கள். கர்த்தர் சொல்ல, சத்துருக்கு விரோதமா அவர் கையை அசைப்பாராம். கண்ணினுடைய வெளியே தொட்ட உடனே கைதான் முதல்ல ரியாக்ட் பண்ணும் இல்லையா? அவர் கையை அசைப்பாரு, உன் சத்துருக்கள் அவர்களுடைய அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். சத்துருக்களுக்கு அடிமைகள்லாம் இருக்கிறாங்கன்னா சத்துரு சின்ன ஆளா இருப்பாரா பெரிய ஆளா இருப்பாரா? சத்துருன்னு சொல்ல சாதாரணமான ஆள் இல்ல, அவனுக்கு அடிமைகள்லாம் இருக்கிறாங்க. அப்ப அடிமைகள் நிறைய பேரை வைத்திருக்கிற சத்துரு சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் கையாசப்பேன், அவன்கிட்ட கிடக்கிற அடிமைக்கே அவன் என்ன செய்வான்? கொள்ளையாவான். இதான். ஏன்னா ஆப்பனண்டே இல்லாத ஒரு ஆள் ஒருவேளை தொடப்படணும்னா, அவன் அசைக்கப்படணும்னா தேவனை தவிர யாரும் அசைக்க முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கு சத்துருவே இல்லை. இப்ப நல்லா கவனிங்க, சத்துரு எப்ப கை போடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
கர்த்தர் பாதுகாத்தா மட்டும்தான் அது உண்டாகுது. இப்ப கர்த்தர் சொல்ல பெரிய ஆள் தான் சத்துரு, நிறைய அடிமைகள் கூட வச்சிருக்கிறான். ஆனா அந்த அடிமைகளே அந்த சத்துருவை என்ன செய்ய போகுது? மேற்கொள்ள போகுது. அவர்கள் இரையாக போகிறார்கள். ஏன்னா என் மகிமை அதான் செய்யும், என் மகிமை பாதுகாக்கும், என் மகிமை உன் சத்துருக்கள் அழிக்கும். மூணாவது மகிமை என்ன செய்யுது? வாக்குத்தத்தமாய் வாசித்தோம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாக அந்த மகிமை நம்மை மாற்றுகிறது. இதெல்லாம் யாரு கொடுத்தாரு பிரதர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதையும் வாசி முடிச்சிடலாம். 12ஆம் வசனம். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது நல்லா என் கூட வாழ்ந்த எருசலேமுக்காக இல்ல. எருசலேம் அப்பப்போ சேட்டை தான் பண்ணுது. நான் உதைக்கவும் செய்றேன், நான் சில தண்டனைகளை கொடுக்கவும் செய்றேன். ஆனாலும் எருசலேமை நான் திரும்ப தெரிந்து கொள்ளுவேன். நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம பிள்ளை தப்பு பண்ணாலும் வீட்டை விட்டு விரட்ட மாட்டோம். காரணம் என்னன்னா, எப்பவாவது திருந்துவான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் விரட்டி விட்டா தான் என்னன்னு தோணும். கொஞ்சம் வெளியே விரட்டி விடுங்க, அப்பதான் புத்தி வருங்க தோணும், பேசுவாங்க. ஆனா அந்த தகப்பனுக்கும் தாய்க்கு என்ன தோணும்னா, எப்படி ஆகில ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க, மல்லு கட்டுவாங்க, போராடுவாங்க. சரியான வார்த்தை அந்த போராடுகிறது தான் சரியான வார்த்தை. அதே மாதிரிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வச்சுட்டு போராடுறாரு. சேட்டை பண்ணா 2 அடியை போடுறாரு, ஆனா விரட்டி விடுறது இல்லை. அதனாலதான் பவுலும் சொன்னாரு, கர்த்தர் உங்களை தள்ளி விடவில்லைன்னு. உங்களுக்கு ஒரு முழு பிரசங்கத்தை எடுத்திருக்கேன், கர்த்தர் நம்மை தள்ளி விடலைன்னு. தள்ளி விடுவதற்கு 1000 காரணம் இருக்குது, ஆனா கர்த்தர் தள்ளல. ஏன்னா கைக்குள்ளேயே வச்சு 2 குத்தியாவது 2 மிதியை மிதிச்சாவது சரிப்படுத்தணும்னு நினைக்கிறார். நான் திரும்பவும் தெரிந்து கொள்ளுவேன். எருசலேம் என்ன பண்ணேன்? நான் திரும்பவும் தெரிந்து கொண்டேன். தேவனாகிய கர்த்தராலே திரும்பவும் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம். ஏன் திரும்பவும் தெரிந்து கொண்டாரு? ஆல்ரெடி உழைச்சாச்சு, ஆல்ரெடி மதில் சுவர்லாம் இல்லாமலே போயிட்டு, பாதுகாப்பு ஒண்ணுமே இல்லை. இந்த நிலையில தான் எருசலேம் இருக்குது. ஆனா அந்த எருசலேமை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கிட்ட சொல்ற ஒரே ஒரு ஆலோசனை என்னன்னா, இந்த பாபிலோன்றது மாத்திரம் உன்னை விடுவிச்சுக்க, மீதி எல்லாத்தையும் நான் செய்றேன். என் மகிமை செய்யும், என் மகிமை பாதுகாக்கும், உன் சத்துருவை அழிக்கும், உன் கூடவே நான் வாசம் பண்ணும்படி நடத்தும். நீ மாத்திரம் இந்த உலகத்துல நீ வசிக்கிற இந்த பாபிலோன் தேசத்துல கொஞ்சம் உன்னை விடுவித்து கொண்டவளாய் காத்துக்கொள். இது தேவன் சொல்ற வார்த்தை. அப்படி இருக்கிற இடத்துல எழுதிருக்கலாமா? கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி, தேவனாய் கர்த்தர் இந்த நன்மைகளை கொடுக்கும்படி, இன்னைக்கு நம்ம தியானித்த வார்த்தைகளின்படி 3 ஆசீர்வாதங்கள். ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று நம்மை தொடுகிற சத்துருவுக்கு விரோதமாய் தேவனாய் கர்த்தர் எழுந்தருளுகிற காரியம், இன்னொன்று அவர் நம் கூடவே வாசம் பண்ணுகிற காரியம். கர்த்தர் சொன்னார், நான் எருசலேமை திரும்பவும் நான் தெரிந்து கொண்டேன். ஒருவேளை கர்த்தருக்கு கீழ்ப்படியாம மதில் இடிந்த பட்டணமாக, பாதுகாப்பற்ற பட்டணமாக, வெறுமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்ல, திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பு தாரேன், திரும்ப நான் உனக்கு ஒரு சான்ஸ் தாரேன், உன்னை திரும்ப கட்ட, திரும்ப நிறுத்த உனக்கு ஒரு வாய்ப்பு நான் எகெயின் நான் மறுபடியும் உனக்கு நான் இன்னைக்கு தாரேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஐயா, தேவனுடைய பிள்ளையே, உன்னை பாபிலோனுக்குள்ள சிறைப்படுத்திக்கிட்டியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, ஒன்னே ஒண்ணு, அதுல இருந்து உன்னை விடுவிச்சுக்க, உனக்கு இன்னொரு வாய்ப்பு நான் தர்றேன். நீ மதிலிழந்த நிலையில, பாதுகாப்பற்ற நிலையில, சில ஆசீர்வாதங்களை இழந்த நிலையில நின்றாலும் உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. இந்த பாபிலோன்ல எதிரெல்லாம் சிறைப்பட்டிருக்கிற கொஞ்சம் யோசித்து பார்த்து உன்னை விடுவிச்சுக்க. அந்த பாபிலோனுடைய சாயல் வராம பார்த்துக்க. அது உனக்கு இச்சையை உண்டாக்க வேண்டாம், அதை நோக்கி நீ நகர வேண்டாம். செல்வ சீமான தேவன் வாழ வைப்பாரு, ஆனா செல்வ செருக்கோட வாழாத. பாபிலோனுக்கு இருந்த பாவங்கள், அது வர்த்தக நகரமா இருந்தபடினாலே, பல பேர் அந்த நகரத்துக்கு வந்து சென்றபடினாலே, பல வியாபாரம், கோடிக்கணக்கான வியாபாரங்கள் நடந்தபடினாலே, அது வேசித்தனத்தினால் பெருகி இருந்தது, மது போதையால் பெருகி இருந்தது, அநேகரை சிறைப்படுத்துகிற காரியம் அங்கே இருந்தது. அலங்காரங்கள், ரத்தாம்பரங்கள், சிவப்பு உடை,
பலவிதமான கவர்ந்தெழுக்கத்தக்க காரியம், ஆபாசமான பேச்சுக்கள். விபச்சாரம் பண்ணல நினைக்கிறியா? தவறளிக்கல நினைக்கிறியா? ஆபாசமான பேச்சு, டபுள் மீனிங் ஜோக்கு, அதெல்லாம் ஒண்ணு அதை நோக்கி நகர்த்தி கூட்டிட்டு போகும். கேட்கறதுக்கு இனிக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட நட்புகளுக்கு நீ அடிமையாவ கொஞ்சம் கொஞ்சமாய் சத்துருவனை நகர்த்தி அந்த பாபிலோனுக்களை சிறைப்படுத்துவான். அதுக்குள்ள இருந்தா ஒரே நாள்ல அழிவு வந்துடும், ஒரே நாள்ல துக்கம் வரும், ஒரே நாள்ல பஞ்சம் வரும், ஒரே நாள்ல சாவு வரும். தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு ஒரே நாள்ல அந்த பாபிலோனுக்கு நியமிக்கப்பட்டதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு பிரியமான எருசலேமே சீயோனே, உன்னை தேவன் மீண்டும் தெரிந்து கொண்டு உன்னை உயிர்ப்பித்து உன்னை நடத்த விரும்புகிறார், உன்னை வேலியடைக்க விரும்புகிறார். உன்னை சுற்றி மதில் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அக்கினி மதிலா இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என் மகிமை உனக்கானதை கொண்டு வரும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மகிமை உன் மீது கை போட துடிக்கிற சத்துருவை அளிக்கும். ஒருவனை கை போட முடியாது. தேவனாய் கர்த்தர் அழகாய் சொல்றார், அந்த காவல் பாதுகாப்பு, அந்த விரோதமாய் சத்துருவுக்கு விரோதமான தேவனுடைய கை அசைவு, அவரே இறங்கி வந்து உங்களோடு வாசம் பண்ணத்தக்கதாக தேவன் நடத்துகிற விதம், இது மேன்மையான காரியங்களை உனக்குள்ள உருவாக்கும். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, பேச சொன்ன வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறேன். யார் யார் இடத்திலே இந்த வார்த்தைகளை எப்படி அவருடைய இருதயங்களுக்கு அனுப்பினீரோ தெரியாது. ஆனா அது விளையட்டும் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாய் வாழட்டும். இப்ப மதில் இல்லாம நின்னாலும் பரவாயில்ல, என் தேவன் அவளுக்கு அக்கினி மதிலாயிரும். ஒருவேளை சத்துரு கை போடுவதற்காய் துடித்துக் கொண்டிருக்கிற நிலையில சத்துருக்கள் பெருகி இருக்கலாம். உடைய வாக்கின்படி இவர்களை தொடுகிறவர்கள் உடைய கண்ணினுடைய மணியை தொடுதான் சொன்னேன். அந்த வேத வாக்கின்படி இவர்கள் மீது சத்துரு கை போடாதபடி தேவனுடைய மகிமை இறங்கி பாதுகாக்கட்டும். கர்த்தனை கூடவே வாசம் பண்ணும், ஆசீர்வாதமாய் காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவர் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும், பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற வைத்து உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.